सह वीर्यं करवावहै विना अधीदम् अस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। திருமந்திரம் 9வது தந்திரம் மகுட ஆகமம். அதில் நாம் 3000 பாடல்களுடன் நாம் நிறைவு செய்ய போகிறோம். இன்று 2883வது மந்திரம். அதை பார்த்துவிட்டு அப்புறம் மீதியெல்லாம் பார்ப்போம். இங்கே வரிசையில் கொஞ்சம் 2வதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரத்தை படிப்போம். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலா சொரியுமே. இங்கே பார்ப்பான் அப்படின்பது பொதுவாக நாம் ஒரு ஜாதியை குறிப்பிட்ட சொல்லாக சொல்கிறோம். அப்படி ஒரு ஜாதியே இல்லை. இங்கே பார்ப்பான் என்பவன் சாட்சி என்று எடுத்துக்கணும். சாட்சி என்பவன் சம்பவத்திற்கு அவன்தான் சாட்சி. நீதிமன்றத்திலே விசாரணை செய்யும் பொழுது சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. சாட்சிகளுக்கு தண்டனை கிடையாது. அவங்க பார்த்ததை, கேட்டதை, அறிந்ததை சொல்லணும், அவ்வளவுதான். சில சாட்சியங்கள் இருக்கும். அவனுடைய கைரேகை, அவனை விட்டுவிட்டு சென்ற அந்த சிகரெட்டு துண்டு, அவனுடைய இரத்த துளிகள், இதெல்லாம் சாட்சியங்கள், எவிடன்ஸ் அப்படிங்கிறோம். அதுக்கு உயிர் கிடையாது. ஆனால் சாட்சிங்கிறது உயிருடையது, அறிவுடையது. அதை விட்னஸ்ங்கிறோம். விட்னஸ், எவிடன்ஸ், இது ரெண்டை வச்சு தான் சம்பவத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இது நடந்தது உண்மையா, திருட்டு நடந்ததா, இல்லை திருடினா மாதிரி இவங்களே ஒரு ஜோடனை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நிறைய பேர் 16 சவரன் தொலைஞ்சு போச்சுங்க அப்படின்னு கோர்ட்டில் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க. அப்புறம் அதை மீட்டு கொடுக்கறது போலீஸுடைய வேலை. உண்மையிலே அது திருடு போச்சா, இவங்க பொய் சொல்லி கூட அந்த ஒரு 4வது மிச்சம் கொடுப்பாங்க போலீஸ் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்லலாம் இல்லையா. இப்போ போலீஸ் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சாட்சியங்களை சம்பிக்கிறாங்க. உண்மையாக திருடு போனது உண்மை, அதுக்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னு எவிடன்ஸை காட்டுறாங்க. அப்புறம் விட்னஸ், அதை பார்த்தவங்க விட்னஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ பார்ப்பான் என்பதை இங்கே நம்ம விட்னஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கண்ணால் பார்த்தவன், காதால் கேட்டவன், தொட்டு உணர்ந்தவன். இவனை பார்ப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவன் பங்கு பெறாதவன் அர்த்தம். ஒரு சம்பவத்தில் பங்கு பெற்றா அவன் பார்ப்பவன் கிடையாது, அவன் ஈடுபட்டவன் ஆகிடுவான். ஒரு ஆக்சிடெண்ட்டை தொலைலேருந்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இவர் வேகமாக வந்தாருங்க, இவர் மேலே தான் குற்றம், அவர் அந்த இடத்துல திரும்பும்போது அவர் எல்லாத்தையும் சிக்னல் கொடுத்து தான் திரும்பினார், இவர் நின்று வந்திருக்கணும், இவர் வரல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ உண்மையிலே குற்றம் யாரால் ஏற்பட்டது, விபத்துக்கு யார் நஷ்ட ஈடு தரணுங்கிறதெல்லாம் நிச்சயப்படுறது அந்த சாட்சியை பொறுத்து தான். அவங்க 2 பேரும் நடந்தது நான் என் கண்ணால் பார்த்தேன்ட்டு இடித்தவன் சொல்ல முடியாது. அல்லது கீழே விழுந்தவனும் என் கண்ணால் பார்த்தேன் இவர் தான் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சம்பவத்தில் ஈடுபட்டவங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சம்பவத்தில் ஈடுபடாதவனை வச்சு தான் நம்ம சம்பவத்தினுடைய உண்மையை கண்டுபிடிக்கணும். இப்போ ஈடுபடாதவனுக்கு பேர் பார்ப்பான், சாட்சி. தமிழில் சமஸ்கிருதத்தில் சாட்சிங்கிறோம், தமிழில் பார்ப்பான். இப்போ இந்த இடத்துல பார்ப்பான்ங்கிறத யாருன்னு கண்டுபிடிப்போம். ஒரு ஐயர் வீட்டில் 5 பசு இருந்துதான். அவர் அதை கண்டுக்கவே இல்லையா, அது இஷ்டத்துக்கு மேய ஆரம்பிச்சு, வெறி பிடிச்சி வந்துடுச்சான். அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் சொல்லுது. அல்லது சூன்ய சம்பாஷணை அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்கிறார். இந்த சம்பாஷணை உரையாடலாம் பார்த்தோம்னா உள்ளர்த்தம் வேற மாதிரி இருக்கும். இங்கே பார்ப்பான் என்பவன் ஒரு சாட்சி. நீங்கள் யார் இங்கே சாட்சின்னா, எல்லா மனிதருமே சாட்சி தான். எதுக்கு சாட்சி? அவன் புலன்களுக்கு சாட்சி. இந்த மண்டைக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் உள்ளே உட்காந்துருக்கிறான், அவன் சாட்சி. அவன் கண் வழியாக பார்க்குறான், கண்ணு பார்க்கல, கண் வழியாக அவன் பார்க்குறான்.
அவன் உள்ளே இருந்துக்கிட்டு கண்ணை மூடுன்னா மூடிடும், கண்ணை தரேன்னா பார்க்கும். அந்த பக்கமாக பாருன்னு சொன்னால் கண் அப்படி போகும், தலை இப்படி இருக்கும் ஆனால் கண் இங்கே இருக்கும். அப்போ உள்ளே யாராவது ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் அந்த புலன்களை இங்கே இங்கே நகர்த்துறான். அப்புறம் உட்காந்துக்கிட்டே மூக்கை இழுத்து பார்ப்பான், என்ன தீஞ்சு கருகிற மாதிரி ஸ்மெல் வருதே அப்படின்வான். அப்போ உள்ளே இருக்க மூக்கு அது சொல்லலை, உள்ளே இருக்கன்னு தான் சொல்கிறான். அப்புறம் நாக்கை வச்சு அறிகிறான், காதை வச்சு உத்து கவனிக்கிறான். யாரோ ஒருத்தன் உள்ளே இருக்கிறான் இல்லையா, அவன் பேர் பார்ப்பான், அவன் பேர் சாட்சி. அவன் பார்க்குறதோட கேட்குறதோட சரி இருந்தால் பரவாயில்ல. பார்த்தவொடனே எழுந்து ஓடனான்னா, கேட்டவுடனே அது வந்து சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான்னா, வாசனை வந்த உடனே ஓடி போயிட்டு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டான்னா, அப்போ அவன் சாட்சி கிடையாது, அவன் பங்கேற்பாளன் ஆயிடுறான். இப்போது இந்த பார்ப்பான் என்னன்னா பங்கேற்பாளன் ஆயிட்டான். இந்த பசுக்களும் சரியாகவே வளர்க்கலை. இந்த பசுகளுக்கு இதுதான் கொட்டில், இங்கே போய் மேய்ஞ்சிட்டு இங்கே வந்துடணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மெய்ப்பான் ஒருத்தர் இருந்தால் தானே. மெய்ப்பான் கூட இல்லைன்னா கூட அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு தானாக வந்துடும். எப்படியாவது அது அந்த நேரம் வந்த உடனே வந்துடும். மெய்ப்பான் இல்லைன்னா இந்த பசு என்ன ஆகும், கண்ட இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். இங்கே பசுங்கிறது வந்து நம்முடைய 5 புலன்கள், 5 உண்டு, பசுக்கள் 5 உண்டு. இந்த கண்களுக்குன்னே ஒரு பிரவிற்த்தி இருக்கிறது, காதுக்குன்னு ஒரு பிரவிற்த்தி இருக்குது. அது நம்மளெல்லாம் கேட்கறது கிடையாது. அங்கே எங்கேயாவது ஊறுகாய் சாப்பிட்டா பார்த்தோம்னா நாக்கில் ஜலம் கொட்டும், அதை நம்ம நிறுத்த முடியுமா? அதனுடைய வேலையை அது செய்யுது. எங்கே ஒரு அசையும் தான் கண் அது பார்த்துடும். நீங்கள் பாருங்கள், புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறீங்க, அப்படி பார்ப்பீங்க, எங்கே ஏதோ பள்ளி ஓடுறது பார்ப்பீங்க, அது நீங்கள் ஓரக்கண்ணில் பார்த்துருக்கிறீங்க. நேர்கண்ணில் வந்து நிறங்கள் தெரியும், ஓரக்கண்ணில் நிறம் தெரியாது, கருப்பு வெள்ளை தான் தெரியும், ஆனால் அசைவு தெரியும். இந்த கண்ணுக்கு இந்த ஓர பார்வையில் அசைவுகள் நல்லா தெரியும். ஏதோ அசைஞ்சா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம், கண்ணு முன்னாடி அசைஞ்சாக மிஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் கண்ணு முன்னாடி இருக்கிற பொருளால் நிறங்கள் தெரியும். நேர்பார்வைக்கு நிறங்கள் தெரியும், இந்த கோணல் பார்வைக்கு நிறங்கள் தெரியாது, கருப்பு வெள்ளை தான் தெரியும், ஆனால் அசைவு தெரியும். அப்போ 2 விதமான சக்தி நம்ம கண்ணுக்கு உண்டு. அசைவை பார்ப்பதற்கு ஓரக்கண், நிறங்களை பார்ப்பது நேர்கண். அதனால தான் பாக்ஸர்ஸ் எல்லாம் சண்டை போடும்போது தலையை திருப்பிட்டு ஓரக்கண்ணில் தான் பார்ப்பான். அவன் கை வேறத அவன் நேராக பார்த்தா தெரியாது, ஓர பார்வையில் தான் சின்ன அசைவெல்லாம் கூட நமக்கு தெரியும். அப்படியே கவனிப்பாங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்க நேராக யாரும் ஊற்று பார்க்க மாட்டான், ஓர பார்வையில் தான் அசைவம் கவனிப்பான். இதெல்லாம் பார்க்குறோம். இந்த கண்களுக்குன்னு ஒரு பிரவிற்த்தி இருக்குது, நாம் அதை செய்ய வேண்டாம், தானே கண் அப்படி ஓர பார்வையே போயிடுது. காது கூட பாருங்கள், நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இசையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது வந்து லெக்சர் குரு சொல்கிறாரு அதை கேட்டுட்ருக்குறோம். திடீர்னு எங்கேயோ துணி துவைக்கிற சத்தம், அங்கே எங்கேயாவது வந்து சைரன் சத்தம் வந்ததுன்னா காது என்ன பண்ணோம், இங்கே விட்டு அங்கே போகும். இப்போ மேய்க்கிறது ஆள் இல்லை, விட்டுட்டேன்னா என்ன ஆகும், குரு இங்கே உட்காந்துட்டு இருப்பார், காது எங்கேயோ போயிட்டுருக்குறோம். அது எது நம்ம தெருவழியாக போகிற மாதிரி இருக்குதே. நம்ம தெருவில் யார் இந்த நேரத்தில் சைரன் வர்றதுக்கு? கடைசி வீட்டில் ஒரு தாத்தா ஒரு படுக்கையாக இருந்தார், அவர் போயிருப்பாரோ, அவர் போயிருந்தாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்குமே, அடடா அவருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து பந்தல் போட்டுருவாங்க, இவர் வீட்டுக்குள்ளே வர முடியாது. இத்தனையும் குரு பாதி பிடிச்சிருப்பார் கிளாஸ். பல நேரம் வகுப்பு எடுக்கும்போது நம்ம மாணவர்கள் இப்படி தான் நடக்கிறாங்க. நான் ஏதோ வரைஞ்சி போட்டு போர்டில் போட்டிருப்பேன், அதுலேருந்து அந்த படத்தை பார்த்தோன்னே அவன் கற்பனை எங்கெங்கேயோ போயிடும். அப்புறம் என்ன சுகுமார் அப்படின்னு கேட்கும்போது சார் அப்படின்னு எங்கே விட்டேன் அப்படின்னுவார். அவன் எங்கேயோ விட்டதை சொல்லுவான், வால் மட்டும் இருக்குது சார்னுவான். நுழைஞ்சுதான்னா நான் சொல்லிக் கொடுத்து நுழைஞ்சதில்லை, அவன் எங்கேயோ ஓட்டையிலேருந்து அணில் நுழையது பார்த்தான், எல்லாம் போயிடுச்சு சார், வால் மட்டும் தான் நிற்கிதுன்னு. இப்போ இந்த 5 புலன்களும் நம்மை அறியாமலே பழக்கி விட்ட வேகத்துக்கு அது போகுது. யார் யாருக்கு எதை பழக்கி விட்டோமோ அதுக்கு போகுதை பார்க்குறோம். இந்த பூச்சிகளை தின்ற அந்த பறவைகளுக்கெல்லாம் பூச்சிகள் ஓடினா மட்டும்தான் தெரியும், பெரிய லாரியெல்லாம் போனால் அது கண்டுக்காது. அது கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய லாரி போகும், அந்த பறவை அந்த கொக்கு அதை பார்க்காது. ஒரு பூச்சி பறந்தால் டக்குன்னு அடிச்சிடும், அதுக்கு பழக்கம். அது மாதிரி இந்த 5 பசுக்களும் மேய்ப்பார் இல்லைன்னா அதுக்கு என்ன அதுக்கு வந்து விதிக்கப்பட்டதோ அதை வந்து செய்திடும். ஏன்னா நம்மளுடைய உடம்பே ஒரு சர்வைவல் மெஷின்.
இந்த மிஷின் வந்து எப்படியாவது பொழைச்சிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு துடிக்குது. இந்த உடம்புடைய முதல் நோக்கமே பொழைச்சிக்கணும். மேடு பள்ளெல்லாம் நடக்கும்போது பொழைச்சிக்க பார்க்கணும். காரு எங்கேயாவது வேகமாக வரும்போது சாலை ஓரத்தில் நடந்து போகணும். நடந்து போகும்போது கீழே ஏதாவது வழுக்கிற பொருள் இருக்குதா, சாணம் இருக்குதான்னு பார்க்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உடம்பு தன்னை பாதுகாப்பதற்கு எத்தனை எடுத்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுக்காக ஒருத்தர் மெய்ப்பெண் கூட வேண்டியதில்லை. அந்த மிஷின் அப்படி முடுக்கி விட்டுருக்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இந்த புலன்களே முடுக்கி விட்டுருக்குறோம். மாணவர்கள்லாம் அவங்க புலனை எதுக்கு முடுக்கி விட்டுருக்காங்களோ அதுபடி அது போகும். காது சொல்லாமலே காது போகும். மெல்ல பேசுங்க, மாமியார் கிழவிக்கு ஊசி விழுந்தால் கூட கேட்டுரும். அது அங்கேருந்து இது கேட்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்குது அந்த கிழவி. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எல்லார் வீட்லையும் இப்படி ஒன்று இருக்குது. காதுக்கு கூட, இந்த செவருக்கு கூட காது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஓட்டையில் கண் இருக்கும், நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஒரு கண் எங்கேயாவது பார்த்துட்டே தான் இருக்கும். அதனால் பார்ப்பான் நகத்திலே பசுக்கள் 5 உண்டு, மேய்ப்பாரும் என்று வெறித்து திரிவன. உள்ள மேய்க்கிறது மட்டும் ஆள் இல்லைன்னா அது இஷ்டம் போல கொண்டு போயிடும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வான். மேய்ப்பாரும் உண்டாய், அதுக்குள்ளே மேய்ப்பார் ஒருத்தன் வந்துட்டான்னு வைங்க, சாட்சி. எங்கே போகிற, என்ன பார்க்குற, உன் வேலை என்ன, அதை செய் அப்படின்னு ஒரு மேய்ப்பவன் இருந்ததுன்னா, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இப்போ வந்து ஒரு 500 பேர் வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் ஒரு மேனேஜர் போட்டிருக்கோம்ல, சூப்பர்வைசர். அவர் என்ன பண்ணுறாரு? சூப்பர்வைஸ், பார்ப்பவர் தான் அவர். பார்ப்பான், அவன் பேர் பார்ப்பான். விஷன்னா பார்க்கறது, சூப்பர் விஷன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறது. அப்புறம் சூப்பர்வைசர்னு அவர் பேர், சூப்பர்வைசர். அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு என்ன, அவர் சம்பளம், சூப்பர்வைசருக்கு அதிக சம்பளம். ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் அவர் இருந்தால் தான் எல்லாரும் வேலை செய்வாங்க. மெய்ப்பார் ஒன்று இருந்தால் 500 பசங்களும் அடங்கிடுங்க. இப்போ நாமளே ஒரு சூப்பர்வைசராக இந்த பார்ப்பானை நாம் மாற்றணும். சாட்சியாக அவனை பார்த்து விட்டால் அவனுக்கு சாட்சி இருக்கும்போது தப்பு நடக்காது. அவர் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்பா. ஏன்னா அவர் இருக்கிறார், அவர் சாட்சி பார்த்துருவார். யார் இல்லாத சமயத்தில் போகலாம். ஏன் இப்போ போகலாமான்னா ஒருத்தர் இருக்கிறாருங்க. சாட்சி இருக்கும்போது யாரும் தப்பு செய்கிறது. அப்போ நாம் ஒரு சாட்சியாக இருக்கும்பொழுது இந்த புலன்கள் எப்படி தப்பு செய்யும்? அது வெறி அடங்கிடுமா? மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் அப்போ என்ன ஆகும்? பார்ப்பானும் பசு 5 பாலாக சொரியுமே. அது வந்து பாலுங்கிறது அமிர்தம், மரணம் இல்லாத நிலை, மோட்சத்தை அது தருமே அப்படின்னு சொல்கிறார். இது புலநடக்கத்தை பற்றி சொல்கிறோம். இதை சமம் தமம் அப்படின்னு வேதாந்தத்தில் நம்ம படிக்கிறோம். இங்கே புலநடக்கம்ங்கிற தமம் என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது முதல் பாட்டு. நான் என்றும் தான் என்றும் நாடினேன், நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பது நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். நான் என்ற நானும் நினைப்பு ஒழிந்தேனே. தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார் திருமந்திரத்தில். நான் என்றும் தான் என்றும் இரண்டை தேடினேன். இந்த பாடல் எண் வந்து 2820. நான் என்பது என்ன அப்படின்னு அவர் தேடினாராம். தான் என்பது என்னன்னு தேடினாராம். தானுன்னா இறைவன், அவன் தான், இவன் தான் அப்படின்னு அதை தானே சொல்கிறோம். இப்போ தானுங்கிறது ஏதோ ஒரு படகையில் சுட்டி காட்டுறோம். இப்போ நான் என்பதை அவர் தேடுறார், தான் என்பதையும் அவர் தேடுறார். நான் என்றும் தான் என்றும் நாடினேன். இப்போ தான் என்பதை எப்படி தேடுறது? இந்த உலகத்தை படைத்த அந்த அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், இப்போ அவனை தேடினேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் கடவுளை தேடுறாங்க. குழந்தைகள்லாம் கடவுள் எங்கே இருக்கிறாரு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு, கோயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அங்கே அது இப்படி இருக்க முடியும்? கடவுளே அந்த குழந்தை கேட்குது, அம்மா நம்ம கோயிலெல்லாம் சாத்திட்டு பூட்டிட்டு வந்துட்டோம்னா சாமி உள்ள தனியாக இருப்பாரா அப்படின்னு. நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு முறை தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் அந்த 7 நாளும் அவர் அங்கே சாப்பாடு இல்லாமல் இருப்பார். குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒரு தடவை போகிறாங்க பொங்கல் வைக்கிறது. அது எங்கேயோ ஒரு தோட்டத்தில் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு கல் வச்சுருக்கு. இப்போ இவங்க போகிற அன்றைக்கே அந்த சாமி அங்கே இருப்பார், மீதி நாளில் எங்கே இருப்பார் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் வந்து
இறைவனை வந்து விக்கிரகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விக்கிரகத்தில் இருக்குது. வேற்று மதர்லாம் சொல்கிறாங்க, என்னையா இது, கல்லை வச்சு கும்பிட்றானுங்க, கல்லை போய் சாமி சாமிங்கிறானுங்க, மரத்தை கும்பிட்றானுங்க, அப்புறம் சந்தனத்தை கும்பிட்றானுங்க, சாணியை பிடிச்சி வச்சு கும்பிட்றானுங்க அப்படிங்கிறாங்க. இப்படின்னு உருவத்தெல்லாம் பார்த்து எள்ளெண்ணெய் செய்கிறாங்க. இந்த விக்கிரக வழிபாடு, இறைவன் எங்கேயும் இருக்கிறார், அவரை கொண்டு போய் கல்லில் கொண்டு வச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அவர் எல்லாத்தையும் படைத்தவர், அவரு கொண்டு போய் கொஞ்சம் சோறு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இது என்ன, இது அநியாயம், இவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம், என்னென்னவோ கொடுக்குறோம், அலங்காரம் பண்ணுறோம். விக்கிரக வழிபாடு வந்து மோசம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் என்பதை நாம் எப்படி அறிகிறோம்? விக்கிரகத்தில் இருப்பதாக தானே நம்ம அறிகிறோம். அதை நம்ம கேலி பண்ணுறாங்க. விக்கிரக வழிபாடுங்கிற நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம கேலி பண்ண மாட்டோம். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இந்த மனம், அதுக்கு 2 விதமான ஒரு நோய் இருக்குது. ஒன்று எப்பவுமே அழுக்கடையும், சீக்காயிடும், அதுக்கு மனநோயின்னு பேர். நிறைய பேர் மனநோயில் தான் இருக்கிறாங்க. கடும் கோபத்தில் ஒருத்தர் இருந்தான்னா அது ஒரு நோய். வெறுப்பில் ஒருத்தர் இருப்பார், அது ஒரு நோய். இன்னொருத்தர் வந்து என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு காமத்தில் இருப்பார், எனக்கு அன்பே காட்டலன்ட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருப்பார். ரிங்காவது எடுக்க மாட்டாங்கிறார். அவருக்கு ஒரு ஏக்க நோய். இன்னொருக்கவனுக்கு பொறாமை நோய். ஏன் அப்படின்னு சொன்னோன்னே, நேற்று வரைக்கும் தான் இருந்தான் என்னுடைய இப்போ கேசவன், இப்போ என்ன ஆச்சுன்னா அவன் வேறு ஊருக்கு போயிட்டான். ஏன் போனான், என்ன உனக்கு வேற ஒரு இல்லை, அவன் வேலையே மாற்றிக்கிட்டான். அப்புறம் என்ன, எல்லாம் மறந்து போயிட்டான், அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் போனான், உனக்கு என்ன? இப்போ அவனுக்கு வந்து 15,000 சம்பளம், உனக்கு என்ன சம்பளம்? எனக்கு இப்போ 8,500 தராங்க அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஒரு நோய், பொறாமை நோய், தாங்கவே முடியல. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த மனநோய் இருக்குது பார்க்குறோம். இது பேர் மன மாசு. இதை சுத்தம் பண்ணணும். ஒரு பொருளை சுத்தம் பண்ணணும்னா அது அசையாமல் பிடிச்சி நிறுத்தணும். நாயை குளிப்பாட்டினா 2 பேர் சேர்த்து பிடிக்கணும். குழந்தைய குளிப்பாட்டினா கூட எதையாவது ஒன்று பண்ணி தான் அதை செய்யணும். கெட்டியாக பிடிங்க, நான் இப்போ க்ளீன் பண்ணிடுறேங்க. பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும்னா அந்த பாத்திரம் உருண்டு ஓடனா எப்படி நீங்கள் பின்னாடியே ஓடுவீங்களா? ஒரு கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு தானே ஒருத்தர் தேய்ப்பீங்க. அப்போது மனம் ஒரு இடத்துல நின்னாதான் அதை சுத்தம் பண்ண முடியும். அது ஓடிக்கிட்டே இருக்கிறது மனசு. இப்போ ஓடுற மனசை முதல்ல நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும். அப்போ 2 வேலை செய்யணும். ஓடும் மனத்தை நிற்க வைப்பது தியானம், நிறுத்த மனத்தை சுத்தம் செய்வது வந்து யோகம். இது 2ஐயும் நம்ம செய்யணும். இது 2ஐயும் செய்யறதுக்கு என்ன பண்ணுறது? மனசை ஒரு இடத்துல முதல்ல நிறுத்தணும் இல்லையா? அவர் எங்கே போவார், அது மனசு எங்கே ஆசைப்பட்ட பொருளை தான் போகும். அவனை முதல்ல நிறுத்துறதுக்கு ஒரு விக்கிரகம் தேவைப்படுது. அந்த விக்கிரகம் தட்சிணாமூர்த்தி சிலை, அல்லது ஒரு முருகருடைய சிலை, நடராஜ பெருமாளுடைய சிலை, ராமர் கையில் கோதண்டத்தோடு நிற்கிறார், பக்கத்தில் லக்ஷ்மண ஆழ்வார், இந்த இடத்துல சீதா பிராட்டி, கீழே வந்து ஆஞ்சநேயர் அப்படியே பவ்யமாக தாசிய பாவத்தோட அப்படி ஒரு கண் முழுக்க அவர் பார்த்துட்டு இப்படி நிற்கிறார். அப்புறம் சீதை வந்து ஒரு நாணத்தோட, இந்த அகில உலகத்து குழந்தைங்க மேலே அன்போட ஒரு தாயாக நிற்கிறார். லக்ஷ்மணன் பார், எவ்வளவாவது இங்கே பக்கம் வந்தீங்க தொலைச்சி விடுவேன் அப்படின்னு வீரமாக நிற்கிறாரு. அவர் கையில் இருக்கிற வில்லை வச்சுக்கிட்டு. ராமரோ தர்மத்தை காப்பாற்றுறவர், எல்லா குழந்தைங்களையும் எப்படியே கண் திறக்கம் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் மனம் எங்கே போகும்? நில்லுங்க, பாதாதி கேசம் பாருங்கள். இறைவனாக இருந்தால் பாதத்திலேருந்து ஆரம்பித்து போங்க. இப்போ கணபதி பாடுறாங்க, பாதச்சிலம்பு பல இசை பாட, காலிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சீதக்கலப செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பல, கீழேருந்து அப்படியே வராங்க, இடுப்பில் வந்து அப்புறம் வராங்க, தொப்பைக்கு வராங்க, அப்புறம் துதிக்கைக்கு வராங்க. விநாயகர்கள் பார்த்தா பாதத்திலேருந்து மணிமுடி வரைக்கும் போகிறத பார்க்குறாங்க. அப்படியே கண் முன்னாடி அந்த விநாயகர். நீங்கள் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து ஒரு விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணி பாருங்கள். கண்ணை மூடினா அந்த விக்கிரகம் தெரியும்.
உங்கள் வீட்டு விக்கிரகம். அந்த மாதிரி ஒத்து அதை தியானம் பண்ணணும்னா மனம் நிலைச்சிடும் இல்லை? இப்போ மனம் நிலைப்படணும்னா நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுடைய விக்கிரகத்தை நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்தால் போதும், மனம் அப்படியே அசையாமல் நின்றுடும். இப்போ சுத்தம் பண்ணலாம் இல்லை? எப்படி சுத்தம் பண்ணுறது? ராமரை பற்றி நினச்சா மனசு சுத்தமாயிடும். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் பாருங்கள். அண்ணன் தம்பிக்கு எப்படி விட்டு கொடுத்தாங்களா? அம்மாக்கள் எப்படி இருந்தாங்க? தசரத மகாராஜா எப்படி நீதியோடு வாழ்ந்தார், சொன்ன வாக்கை காப்பாற்றினார். மகன் பரதன் எப்படி வாழ்ந்தான், லக்ஷ்மணன் எப்படி வாழ்ந்தான், சீதை எப்படி வாழ்ந்தா, அங்கேருந்த அந்த குகன் எப்படி நடந்துக்கிட்டான், ஆஞ்சநேயனுடைய பக்குவம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது தர்மங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களே அப்படின்னு நினைக்கும்போது மனசு சுத்தமாகும் இல்லையா? அப்போ விக்கிரக வழிபாடு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். உங்கள் மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு விக்கிரக வழிபாடு இல்லாமல் எப்படி முடியுங்க? யார் யாருக்கு என்ன விக்கிரகம் வேணும் வச்சுக்கோங்க. வீரம் வேணுமா, வீரமான இருக்க வீர அனுமானம் வச்சுக்கோங்க, கதையோடு நிற்கிறார். தாசி அனுமான் வேணுமா, ராமர் பாதத்தில் இருக்கிற அனுமானுக்கு கும்பிடுங்க. சர்வ வல்லமை பெற்ற சக்தி வேணுமா, இன்றைக்கி பார்வதி எடுங்க, சிங்கத்தில் உட்காந்துட்டு வருவார். உங்கள் மனம் சுத்தமடையும், அந்த தன்மையும் அடையும். இது விக்கிரக வழிபாடுடைய ரகசியம். நீண்ட காலமாக பாரத நாட்டில் பலவித விக்கிரகங்களை ஒன்றுபடுத்தி எங்கேயோ எல்லாம் இடத்தில் இருக்கின்ற இறைவனை ஒரு பல அம்சங்களாக கொண்டு வந்து அந்த அம்சத்தை வைத்து மனதை நிறுத்தி தூய்மைப்படுத்து. இது பேர் உபாசனைன்னு பேர். இந்த உபாசனையுடைய நோக்கமே மனதை நிச்சலனம் செய்யணும், அதுக்கப்புறம் தூய்மை செய்யணும். சித்த சுத்தி, சித்த நைச்சல்யம், இந்த ரெண்டு தான் முக்கியமானது. பகவத்கீதை முழுக்க இதை தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ அவர் சொல்கிறாரு, அந்த தான் என்ற இறைவனை நான் எப்படி பிடித்தேன், சிக்கன பிடித்தேன், விக்கிரக வழிபாடின் மூலம் நான் அடைந்தேன். அப்போ விக்கிரகத்து போல் அவர் என்ன மனதை உறுதிப்படுத்தி சுத்தப்படுத்தின பிறகு என்ன தெரிஞ்சுதான், நான் என்று என்னை ஆராய்ச்சி செய்தேன். இங்கே ஒரு விக்கிரகம் வேணும். இந்த இடத்துல விக்கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா என்னுடைய அகங்காரமே விக்கிரகம் ஆயிடுச்சு. விக்கிரகம்னா உருவம்னு அர்த்தங்க. அகங்காரத்தை அவர் கவனிக்கிறார். இங்கே உள்ளே நான் நான் என்று ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறதே, அது உண்மையில் என்ன? நான் என்றும் தான் என்றும் விக்கிரக வழிபாடியில் இறைவனை பார்த்தேன். இந்த அகங்கிரக தியானத்திலே என்னுடைய அகங்காரத்தையும் நான் பார்த்தேன். இதை பார்க்கும் பொழுது என்னுடைய குருநாதர் சொன்னார், அங்கே இரண்டு இல்லையப்பா, நீங்கள் விக்கிரகத்தை நீக்கிவிடு, இந்த அகங்காரத்தை நீக்கிவிடு. நீக்கிய பிறகு எது இருக்குதுன்னா அங்கே நிர்குண பிரமம் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ கடவுள் ரெண்டு விதமாக நம்மளால் அறியப்படலாம், நிர்குணமாக, சகுனமாக. சகுனம்னா குணங்களோடு கூடிய, நிர்குணம்னா குணமே இல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு நிர்குணம் சகுனம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிடும்னு வைங்க. பால் மட்டும் கேட்டோம்னா அது நிர்குணம்னு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் சக்கரை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க, போடுங்களேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி துளி போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போடுங்க. சரி, ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் அரோமா வரும், போடுங்க. இப்போ இதெல்லாம் மூன்று குணங்கள் சேர்ந்து இப்போ பாலாக இருக்குது. இப்போ அது வேற ஒரு பாயாசம் ஆயிடுச்சு. இப்போ குணங்களை சேர்க்கிறோம். குணங்களை நீக்கிட்டோம்னா பால் தூய்மையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பொருளையும் குணங்களையும் சேர்க்கலாம், குணங்களை நீக்கலாம். ஆனால் அதனுடைய தன்மை மாறாது. இப்போ தண்ணீருக்கு தன்மை என்னன்னா விட்டால் ஓடிடும். அது பேர் திரவியம்னு பேர். திரவம் அப்படின்னு பேர். திரவியம்னா பொருள், திரவம்னா ஓடும் தன்மை. அது குளிர்ச்சியாக இருக்கும், சீத்தலம், அதுவும் அதனுடைய தன்மை தான். அப்புறம் மாதுரியம், குடித்தா டேஸ்ட்டாக இருக்கும். தாகமாக இருக்கும்போது குடித்தோம்னா அது ஒரு பெரிய அமிர்தமாக இருக்கும். உணவு கூட வேண்டாம், தண்ணி குடித்தா போதும் சொல்கிறாங்க. ஒரு வாய் தண்ணி கொடுங்க. இப்போ தண்ணீருடைய தன்மை என்ன? மாதுரியம், சீத்தலம், திரவம். ஓடும் தன்மை, பாயும் தன்மை, குளிரும் தன்மை, சுவைக்கும் தன்மை. இந்த மூன்றும் தண்ணீரினுடைய தன்மை. ஆனால் இதை நம்ம குணங்களெல்லாம் சேர்த்து குளிர்பானங்களாக இப்போ விற்கிறாங்க. அதில் பகுதி என்ன? தண்ணி தானே. 99% தண்ணி. அதில் ஒரு ட்ராப் 2 ட்ராப் தான் எசன்ஸு. அது போட்டோம்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபிஸ் அப்படின்னு ஃபிஸ்ஸிங் அவுட். அது நுரைச்சி வச்சுக்கிட்டு புளிப்பு தன்மையும்
உரைப்பு தன்மையும் கொஞ்சம், அதில் உப்பு கொஞ்சம், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு, அதெல்லாம் குணங்கள். குணங்கள் வரும் போகும், ஆனால் தன்மை எப்பொழுதும் இருக்கும். ஒரு தன்மையை எடுத்துட்டோம்னா அந்த பொருளே இல்லாமல் போயிடும். தண்ணியிலேருந்து தன்மை எடுத்துட்டோம்னா தண்ணீர் இல்லாமல் போயிடும். ஓடும் தன்மையை விட்டுட்டோம்னா தண்ணீர் இல்லாமல் போயிடும். ஒரு தன்மை என்பது இணை பிரியாதது, இணையும் கூட கிடையாது. அதனுடைய தன்மை சொரூபம்னு பேர். இப்போ கடவுளுக்கு ஒரு சொரூபம் இருக்குது, அவருடைய தன்மை இருக்குது. அதை நிர்குணம் அப்படின்னு சொல்கிறோம். குணங்களே இல்லாமல் அவர் மாத்திரம். கடவுளை மட்டும் கொண்டாயா, அவர் கிரீடம், அவருடைய மாலை, இந்த கையில் இருக்கிற கதை, இப்போ சங்கு சக்கரம் இதெல்லாம் தூக்கி போட்டு அவர் மட்டும் வர சொல்லுங்க. அப்போ வருவார். பெருமாள் எப்படி வருவார்? அடையாளமே தெரியாது. இவரா பெருமாள்? நான் பெருமாள் கொண்டு வரேன்னா அவர் குணத்தோடு வாங்கன்னா, அப்புறம் திருப்பதியில் இருக்கிறவர் வருவார். ஒரு பெரிய மாலை, பெரிய கிரீடம். பாலாஜின்னு அவருக்கு பெரிய சட்டி கவுத்த மாதிரி ஒரு பெரிய கௌரவம். அதில் வைரங்கள், சங்கு சக்கரம், அபயஹஸ்தம், வரதகரம், தண்டம் வச்சிருக்கிறாரு. கௌஸ்துபம், மார்பில் திருமகள், அப்புறம் ஆரங்கள் எல்லாம் கால் வரைக்கும் மாலைகளாக தொங்குது. இப்படி பார்த்துட்டு பெருமாளை இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆளை மட்டும் கூட்டிகிட்டு வா, நிர்குணம் பெருமாளை கொண்டு வா அப்படின்னா இவரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். குணத்திலேயே நம்ம மழகிட்டோம், தன்மையை விட்டுடுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இறைவனுடைய தான் என்பது இல்லை, குணங்களை நீக்கிடு. நான் என்பதில் குணங்களை நீக்கிடு. இப்போ அகங்காரம் தான் நான், இதுக்கு ஒரு குணம் இருக்குது இல்லை? என்ன குணம்? இந்த அகங்காரம் என்ன பண்ணனா 3 வேலை பண்ணும். எதையாவது துருன்னு அறிய பார்க்கும், இது என்ன இது என்ன இது என்னன்னு. எதையாவது செய்ய பார்க்கும், இது என்ன இது என்ன, இதை இப்படி போட்டால் என்ன இருக்கும், அப்படி போட்டால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முதல்ல இப்படி தான் கேட்குறான், இது என்னங்க குண்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது பெட்ரோமாக்ஸ் லைட்டில், அது ஒயிட் கலரில் அது க்ளோ ஆகணும், அதுதான் பளிச்சுன்னு வெளிச்சம் தருண்டா. இது தாண்டா, அது பேர் என்னங்க, அதுக்கு பேர் மேண்டில். இதாண்டா மேண்டில்ன்ற. இது என்னங்க இது தானே மேண்டில்ங்கிற அப்படின்னு. அப்புறம் அது அறியறது நின்று போச்சு. அப்புறம் என்னது செய்யறது, அதை போய் பிடிச்சி நெசிக்கிட்டான். எனக்கு இது உடஞ்சி போச்சு அப்படின்னு. இப்போ வாடகை கொடுக்கணும் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு. இப்போ கால் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுற, அகங்காரம் எதையாவது தெரிஞ்சுக்க துடிக்குது. தெரிஞ்சுக்கிற உடனே அதை தொட்டு பார்க்கணும்னு துடிக்குது. அது செயல் வேலை, செயல் ஆசை. அப்புறம் திட்டு வாங்கிறது, அனுபவம் பண்ணுறது எல்லாம் செய்யுது. இது என்னன்னு கேட்குறாங்க. இது தான் பாயாசம். பாயாசம் இப்படி தான் இருக்குமா, எடுத்துக்குவா. அப்புறம் குடிச்சிடுவான். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, இன்னொரு டம்ளர் கொடுங்கம்மா. எப்பவுமே மனிதர்கள் இந்த அகங்காரம் இந்த 3 வேலை தான் செய்யும். அறியும், செய்யும், அனுபவிக்கும். இதை ஞான, கர்ம, போக, விவகாரங்கிறோம். இது இதனுடைய குணம் தானே. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அகங்காரம் வேறு வேறு மாதிரி இருக்குது. காரணம், இந்த 3 விவகாரம் வேறு வேறு மாதிரி இருக்குது. யாரும் ஒரே மாதிரி விவகாரம் பண்ணுறதில்ல. இவன் அறிய துடிக்கிறது வேறு, அவன் அறிய துடிக்கிறது வேறு. இவன் செய்ய விரும்புறது வேறு, அவன் செய்யறது விரும்ப வேறு. இவன் சுவைக்க விரும்புறது வேறு, அவன் சுவைக்கிறது விரும்ப. இங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே இந்த ஞான கர்ம போக விவகாரத்தில் இருக்கிறாங்க. விவகாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த அகங்காரம் எல்லாருடைய விவகாரம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடும். ஸ்டாப் செப்புன்னு. அப்படின்னா என்ன பண்ண, தூங்கணும். தூக்கத்தில் தான் யாரும் எதையும் அறிய துடிக்கிறது இல்லை, எதையும் சுவைக்க துடிக்கிறது இல்லை, எதை செய்யறதும் இல்லை. அப்போ சொல்லுங்கள், ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அது பேர் நிர்குணம். முடிச்சிடணுன்னு குணம் வந்துடுது. அப்போது இறைவனுடைய குணத்தை நீக்கிடுங்க, அகங்காரத்தினுடைய குணத்தை நீக்கிடுங்க. அப்போ 2 பேருடைய சொரூபம் கிடைக்கும். அந்த சொரூபத்தை பார்த்தா ரெண்டும் ஒன்றா இருக்குது. அடக்கடவுளே, நான் தான் கடவுளா? இந்த குணத்தால் நான் கேட்டேன், அவர் குணத்தால் அவர் பெருசாகிட்டார். நான் தான் இந்த குணத்தால் அப்படி இருக்கிறேன், இந்த குணத்தால் எப்படி இருக்கிறேன். இப்படி இருந்தவன் அப்படி ஆனால், அப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டான். என்ன இருந்த ஒரே ஆள் தான். தத்து துவம் அசி. நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை. நிர்குணத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நீயும் இறைவனும் 2 கிடையாது. சகுனத்தில் நீங்கள் வேறு வேறு. அவன் சர்வஜன், சர்வசக்திமத்துவம், சர்வ வியாபகம். அவன் எங்கும் இருப்பவன், எதிலும் இருப்பவன், எப்போதும் இருப்பவன். எதிலும் இருப்பவன், எப்போதும் இருப்பவன், எங்கும் இருப்பவன். எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் அறிபவன்.
அப்போ அவருக்கும் ஞான கர்ம போகமும் இருக்குது. எல்லாம் செய்பவன், அவனுடைய செய்வன் செய்யாமலா இருக்கிறாரு. அவருக்கும் கர்ம யோகம், கர்ம விவகாரம் இருக்குது. அவரு ஞான விவகாரம், சர்வம் அறிபவர், சர்வம் அனுபவிப்பவர், எல்லாருடைய உடம்புல இருந்து அனுபவிக்கிறார். அப்போது அவருடைய விவகாரம் கிரேட் லெவலில் இருக்குது, சமஷ்டி லெவலில் இருக்குது. என்னுடைய விவகாரம் பிஎஸ்டி லெவலில் துளியூண்டு இந்த சரியர் அளவில் இருக்குது. இந்த விவகாரத்தில் தான் நாங்கள் 2 பேரும் வேறங்க. என்னங்க, அவர் கோடியில் புரள்றாரு, நான் ஒரு 100ல் புரள்றேன். இந்த காசு பணத்தை 2 எடுத்துடுங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்று தாங்க அப்படின்னு தெரிஞ்சு சொல்கிறது இல்லை. இப்போ குணத்தை நீக்கிவிட்டால், நிர்குணமாக இருக்கும் பொழுது பார்த்தால் எல்லாரும் இறைவனே. இதைத்தான் நந்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார். தத்துவமசிங்கிற பாடலை இங்கே சொல்லியிருக்கிறார். நான் என்றும் தான் என்றும் நாடினேன். ஏன்டா நாடிக்கிட்டு இருக்கிற நீ? நாடுவதெல்லாம் குணத்தை, நாடுவதை விடு, சொரூபத்தை பார் என்று சொன்னார். நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்று நான் கண்டு கொண்டேன். நான் என்ற ஞான முதல்வனே, ஞான முதல்வனாகிய அந்த பரபிரம்மே நான் என்று எனக்கு சொன்னான், நல்கினான். யார்? என்னுடைய நந்தி. நான் என்ற நானும் நினைப்பு ஒழிந்தேனே. இப்போ நினைப்புங்கிறது என்ன? இனிமேல் நான் எனது, நான் அவன் என்ற நினைப்பு விட்டேன். அறிய வேண்டும் என்ற நினைப்பும் விட்டேன், செய்ய வேண்டும் என்ற நினைப்பும் விட்டேன், அனுபவிக்க வேண்டும் நினைப்பும் விட்டேன். இந்த 3 நாள் தான் நான் கேட்டேன். இப்பொழுது 3ம் விட்டேன், நான் பிரம்மம் ஆனேன். அதனால் சொல்கிறார், நானும் நினைப்பு ஒழிந்தேனே, நினச்சி கூட இனிமேல் பார்க்க மாட்டேன். அப்போ அந்த நிலையில் எப்படிப்பட்டவனாக வாழ முடிகிறார்? அந்த திருமந்திரத்தில் இருந்த திருமூலர் தான் வாழ்க்கை எப்படி மாறிப்போச்சு இந்த அறிவு வந்த பிறகு. சொரூபமாக நான் பார்த்தால், நான் மாத்திரம் தனிமையாக இருந்தால் நான் கடவுளாக இருக்கிறேன். எப்பொழுது என் புலன்களோடும் மனதோடும் கலந்தேனோ அப்போ விவகாரத்தில் ஈடுபட்டு நான் ஜீவனாகிவிட்டேன். விவகாரத்தை விட்டேன். இந்த விவகாரத்தை விடுறது தான் துறவுங்கிறாங்க. சன்னியாசி சன்னியாசி சன்னியாசி, துறவி துறவிங்கிற என்ன? அவர் விவகாரத்தை விட்டுறார். விவகாரத்தை செக்கையாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் சம்சாரிங்க. அவன் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டான்டா. என்ன விவகாரம்? அது எது நம்ம சொல்கிறது? நமக்கு அந்த விவகாரம் வேண்டாம். விவகாரங்கள் தான் நமக்கு பிரச்சனையை தருகிறது. ஞானிகள் விவகாரத்தை விட்டுறாங்க. சர்வ தர்மான் பரித்தேஜ்ய, எல்லா விவகாரங்கள் தர்மங்களையும் அவன் விட்டுவிட்டான். விட்ட பிறகு என்ன ஆவான்? அவன் தான் மாத்திரமாக இருக்கிறான். இல்லையே, அவர் பழையபடி தான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டு விவகாரம் பண்ணுறார். தெரியாமல் விவகாரம் பண்ணுறது வேறு. சார் தெரியாமல் விவகாரம் பண்ணிட்டேன் சார், மாட்டிக்கிட்டேன் சார், இப்போ தெரிந்து செய்தேன் அப்படின்னு பண்ணுறேன். தெரிந்து செய்யும்போது நமக்கு விவகாரம் கிடையாது, நான் ஒரு சாட்சியாக மட்டும் இருக்கிறேன். அந்த நிலையில் தன்னை அவர் விமர்சனம் செய்கிறார். மலம் இல்லை, மாசில்லை, மான அபிமானம் குலமில்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை, நலமில்லை, நந்தியை ஞானத்தினாலே பலமன்னி அன்பில் பதித்து வைப்போர்க்கே. நான் மட்டும் இல்லைங்க, உங்களும் சொல்கிறார். யாரெல்லாம் இதை அன்பில் பதித்து வைப்போர்க்கு, நான் சொன்ன விஷயங்களை இன்மேல் யார் ஒருத்தன் பதித்து வைத்திருக்கிறானோ, உறுதியுடன், பலமன்னினா பலத்துடன், பலமன்னி பலத்துடன், அன்பில் பதித்து வைப்போர்க்கே. இப்போ அன்புங்கிறது இங்கே ஆத்மான்னு அர்த்தம். ஆத்ம ஞானத்திலே பதித்து வைப்போருக்கு என்னெல்லாம் இருக்காதுன்னு பாருங்கள். மலம் இல்லை. இனிமேல் அவனுக்கு பாவ புண்ணியங்கிறது கிடையாது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான்? இறைவனுக்கு இருக்க குணத்தை நீக்கிட்டா, என்னுடைய குணங்களை நீக்கிட்டா, மிஞ்சி இருக்கிறது எது? ஆத்மா தான் நிற்குது. அங்கே அவருக்கு ஆத்மா மிஞ்சி நிற்குது, அது பரமாத்மா. இங்கே ஒரு ஜீவாத்மா மிஞ்சி நிற்குது. அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தன்மையில் ஒன்று தான், ஒரே தண்ணி தான். இங்கே 2 பாட்டிலை ஊற்றிட்டு இதை ஏதோ ஒரு பிராண்ட் நேம் சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துருக்குது, அது ப்ரௌன் கலரில் இருக்குது, அதே தண்ணி தான்.
இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் இருக்குது, இதுக்கு ஃப்ளேவர் வந்து புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. எல்லாமே தண்ணி தான். அங்கே இருக்கிற ப்ரௌன் கலரையும் அங்கே இருக்கிற இது பொருளை சர்க்கரையும் நீக்கிட்டு, இங்கே இருக்கிற ஆரஞ்சு கலர்லேயும் இங்கே இருக்கிற ஃப்ளேவர் இந்த ஸ்மெல்லையும் நீக்கிட்டு, ரெண்டுத்தையும் என்ன முதல்லன்னு போய் பார்த்தோம்னா தண்ணி தான். அது இறைவனா, இது ஜீவனா? அது வந்து 2000 ரூபாயா, இது வந்து 20 ரூபாயா? எல்லாம் தண்ணி தான். சொரூபத்தை நம்ம பார்க்கணும். அப்போது இந்த பாவ புண்ணியம்ங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தா ஆத்மாவுக்கு கிடையாது பாவ புண்ணியம். சாட்சிக்கு எங்கே பாவ புண்ணியம் இருக்குது? அவன் வெறும் பார்வையாளன் தான். அப்போ பாவ புண்ணியம் யார் செய்கிறாங்க? எவன் ஒருவன் இதை அறியாதோ அவன் தான் செய்தான். அறிபவன் செய்தாலும் செய்பவன் இல்லை அப்படின்னு நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம். எனவே அவனுக்கு பாப புண்ணியங்கிறது கிடையாது. ஞானிக்கு பாப புண்ணியம் கிடையாது. அவர் ஏதாவது செய்வார், அந்த உலகம் பாபம்னு சொல்லுவாங்க, சில பேர் புண்ணியம்னு சொல்லுவாங்க. அவருக்கு அது வந்து பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை. அது எப்படி சார் சொல்கிறாங்க பாவ புண்ணியம் இல்லை? பாவம்னா என்ன, புண்ணியம் என்ன அப்படின்னு? யார் ஒருவருக்கு ஹிம்சை செய்தோமோ அது பாவம், யார் ஒருவருக்கு நன்மை செய்தோமோ அது புண்ணியம். ஒரு சுகத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா அது புண்ணியம், ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுத்தா அது பாவம். இந்த ஞானியோ யாருக்கு சுகத்தையும் கொடுப்பதில்லை, புண்ணியத்தையும் கொடுப்பதில்லை. நீங்கள் புண்ணியம் கொடுக்கனாலும் சுகம் கொடுக்கனாலும் என்ன செய்யணும்னா நீங்கள் விவகாரத்தில் இறங்கணும். விவகாரத்தில் இறங்கினா தானே பாவம் செய்ய முடியும். விவகாரமே பண்ணலைன்னா, விவகாரமே செய்யலாம், சுகமும் கொடுக்க முடியாதுல்ல. அவர் யாருக்கும் சுகமும் கொடுக்கறதில்ல, துக்கமும் கொடுப்பதில்லை. அதனால் அவர் விவகாரமே பண்ணாதனால அவருக்கு பாவ புண்ணியம் இல்லை. அதனால் நம்ம மலம் இல்லை. மற்றவங்க சொல்லுவாங்க மலம்னா மும்மலம்னு சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாயைன்னு. நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் மாசு இல்லை. ஏன் அவருக்கு பாவ புண்ணியம் வரமாட்டேங்குது? அவர் விவகாரத்தில் ஈடுபடுறாரே. நீங்கள் சொல்கிறீங்க விவகாரத்தில் ஈடுபடாத பாவ புண்ணியம் இல்லைன்னு. ஆனால் அந்த ஞானி வந்து தினமும் விவகாரம் பல் துளக்கிறாரு, குளிக்கிறாரு, நெத்திக்கிட்டுக்கிறாரு, அப்புறம் பிரசங்கம் பண்ணுறாரு, புத்தகம் எழுதுறாரு, வெளியே வந்து பாட்டு பாடுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரே, விவகாரம் பண்ணுறாரே. பாவ புண்ணியம் இல்லைங்கிறீங்களே. ஏனென்றால் மாசு இல்லை. விவகாரம் செய்கிறாரு, அந்த விவகாரத்தில் எந்த விதமான அழுக்கும் இல்லை. அழுக்குங்கிறது என்ன? ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புங்கிற இதுதான் அழுக்கு, மாசு, மனம் மாசு. இது ரெண்டும் இல்லாமல் அவர் செய்கிறாரு. அப்போ அது விவகாரம் செய்தும் பாவ புண்ணியம் இல்லாமல் இருக்கிறது, விவகாரம் செய்தும் அது தூய்மையாக இருக்கிறது. எல்லாரும் விவகாரம் செய்து தான் ராகத்வேஷத்தில் வராங்க. ஒவ்வொரு விவகாரமும் ராகத்வேஷத்தில் தான் நடக்குது. ராகம்னா என்ன? விருப்பு. துவேஷம் என்னென்ன? வெறுப்பு. இப்போ ஒருத்தன் ஞான கர்ம போக விவகாரம் தான் எல்லாரும் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒருத்தன் ஞான விவகாரம் வைக்கிறோம், 2 பேர் உட்காந்துருக்குறாங்க ஒரு லைப்ரரியில். இவன் படிக்கிற புக்கு வேறு, இவன் படிக்கிற புக்கு வேறு. ஏன்? இவனுடைய ராகம் இதில் இருக்குது, அவனுடைய ராகம் அதில் இருக்குது. இன்னும் அவ்வளோ புக்கு இருக்குது. அதெல்லாம் துவேஷம். ஒரே ஹோட்டலில் போகிறாங்க, 2 பேர் உட்கார்றாங்க. இவன் ஒன்று சாப்பிட்றான், அவன் ஒன்று சாப்பிட்றான். இவன் சாப்பிட்றது பூரி மசால், இவனுக்கு ராகம் அங்கே இருக்குது. இவனுக்கு வேறு ஒன்று இட்லி மேலே துவேஷம். அவன் பூரி மசால் மேலே துவேஷம், இட்லி மேலே ராகம். ராகத்வேஷத்தினால தானே இப்போ போக விவகாரமாக மாறுது. ராகத்வேஷம் இருந்தால் தானே இத்தனை போக பொருளை கடையில் வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே பொருளை ராகம் வைக்கிறது இல்லையே. அப்போ எல்லாருமே பொருளின் மீது ஞானத்திலும் ராகத்வேஷம் வச்சுருக்கிறாங்க, போகத்திலும் ராகத்வேஷம் வச்சுருக்காங்க, கர்மத்திலும் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன். என்னை பார்த்தா இது செய்கிற மாதிரி தெரியுதா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இதை கொடுங்க நான் செய்கிறேன்ப்பா. இவன் கொடுங்க செய்கிறது வந்து அதை நான் செய்யவே மாட்டேன்னு இன்னொருத்தன் சொல்கிறான், இதை நான் செய்கிறேங்கிறான். இப்படியெல்லாம் ராகத்வேஷங்கள் தான் இந்த ஞான கர்ம போக விவகாரத்தை பாவ புண்ணியத்தமாக மாட்டி விடுது. இந்த ஞானி திருமந்திரத்தை படித்த இந்த திருமூலர் அல்லது திருமந்திரத்தை படித்த மற்ற நீங்கள் எல்லாருமே 3 விவகாரங்கள் தாராளமாக செய்யுங்க. ஆனால் இதில் பாவ புண்ணியம் ஏற்படாது. ஏன் ஏற்படாதுன்னா மன மாசு இல்லை. நம்முடைய ராகத்வேஷன் அடிப்படையில் நம்ம செய்யலை. செய்ய வேண்டும் என்பதால் செய்கிறோம், அறிய வேண்டும் என்பதால் அறிகிறோம், அனுபவிக்க வேண்டும் என்பதால் அனுபவிக்கிறோம். இவ்வளவு தான். இவன் நாடியும் செல்வதில்லை, விலையும் செல்வதில்லை. எதர்ச்சையாக என்ன கிடைக்குதோ அதை அறிகிறான்.
அப்போ ஞானி என்ன தான் ஆயிடுவான்னா, அவனுக்கு ஞான கர்மம் ஒன்று தான் இருக்குது. சாஸ்திரம் படிக்கிறது தான், சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறது, இவ்வளவு தான். அவன் ஏதாவது செயல் செய்கிறான்னா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுவான், சாஸ்திரம் சம்பந்தமான கோயில்களுக்கு போவான், அல்லது எங்கேயாவது தீர்த்தாடனம் பண்ணுவான், மக்களோட கலந்து அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்வான். போகம் என்றால் என்ன? இந்த 5 புலன்கள் மூலம் என்னெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அதெல்லாம் விட்டு எது நல்லது கிடைக்குமோ அதை மட்டும் பார்க்குறான். இன்பத்தை தள்ளிவிட்டு நல்லதே பார்க்கிறான், நல்லதையே கேட்கிறான். அப்போ அவனும் தான் விவகாரம் பண்ணுறான். ஆனால் அங்கே ராகத்வேஷம் இல்லை. இப்படிப்பட்டவனு மான அபிமானமும் இல்லை. அது என்ன மானம் அபிமானம்? மானம் என்றால் அளவீடுன்னு அர்த்தம். நாம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு உங்களுடைய அளவு என்னன்னு தெரியல. நீங்கள் எடையில் போட்டு பார்த்தீங்கன்னா 65 கிலோ அப்படின்னு அது எடை காட்டுது. அது உங்களுடைய உடம்பு எடை. உங்களுடைய கௌரவம் எடை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொசைட்டியில் எவ்வளோ மதிப்புங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஏதாவது மீட்டர் இருக்குதா? அது மாதிரி மீட்டர் ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் பார்க்கணும். பண்டிதர்கள் கூட்டத்தில் போய் பார்த்து எனக்கு என்ன மரியாதைன்னு பார்ப்பான். பணக்காரங்க கூட்டத்தில் போய் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு பார்ப்பான். சொந்தக்காரங்க மத்தியில் போய் நம்மக்கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுன்னு பார்ப்பான். இப்போ எல்லாருமே தன்னுடைய அளவை அளவு போட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொரு மனிதனும் இன்னொருத்தரை சந்திக்கும் போது முதல்ல பண்ணுறது அளவு தான். அளவு எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் பாருங்கள், அதிலே தன் அளவு போட்டுருவான். கேட்குறதுலையே ஒரு துணி இருக்குதுன்னா தன் அளவு இவ்வளோ தான் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பேச போகிறாங்கிறத வச்சு தன்னை அவன் எப்படி மதிப்பு போடுறான்னு கண்டுபிடிக்கிறான். ஒரு டாக்டர் பேஷண்ட்டு பார்த்த உடனே அவருக்கு மதிப்பு கூடிடுது. சாமி காப்பாற்றுங்க சாமி, அல்ல வலிக்குது சாமி அப்படின்னு அவன் சொல்லும்போதே ஒரு டாக்டராக தன் மதிப்பு இருக்கிறத பார்க்குறான். இன்னொரு சீஃப் சர்ஜன் வரும்போது பார்த்த ஏயா எங்கேயா படிச்ச நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே தன் மதிப்பு குறைஞ்சி போகிறத பார்க்குறான். நண்பர்கள் வரும்போது பார்த்தோம்னா அவனுக்கு எவ்வளோ ஃபீஸு, அவனுக்கு எவ்வளோ ஃபீஸு, அவன் எனக்கு எவ்வளோ பேஷண்ட் பார்க்குறான், எனக்கு அவன் கிளினிக் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறான். எல்லாருமே தன்னை மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். தனிமையில் இருக்கும்பொழுதும் மதிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான், நம்ம இன்னும் முன்னேறணும், இதை நம்ம இன்னும் வாங்கவே இல்லை, இதை நம்ம விற்று தொலைக்கவே இல்லை, இதை இன்னும் நீக்கவே இல்லை அப்படின்னு தன்னை மதிப்பிட்டுகிட்டே இருக்கிறான். இதுதான் மானம்னு பேர். எல்லா துன்பங்களும் இந்த மானத்தில் தான் வருது. மானம் போனால் செத்து போங்கங்கிறாங்க. திருவள்ளுவர் வேறு அப்படி சொல்லிட்டார். கவரிமானுக்கு ரோமம் விழுந்துட்டுனா செத்துது தான். அதுபோல் இந்த மானம் போயிடுச்சுன்னா மனிதர்கள் செத்து போயிடுறாங்க. நிறைய மரணங்களை தற்கொலையெல்லாம் பார்த்தோம், மானம் போனதுனால தான் போயிருக்குது. உயிரை விட மானம் பெரிதுங்கிறாங்க. இவருக்கு மானமும் கிடையாது, உயிரும் பெருசு இல்லை. இந்த ஞானி தன்னை மதிப்பிடுவதே இல்லை. எதை வச்சு மதிப்பிடுவான்? ஏன்னா இவன் மதிப்பு என்ன? பரபிரம்மம். இந்த ஜகத்தையே சிருஷ்டி செய்யக்கூடியவர் இவர் தான். இப்போ ஜகத்தை நிலைப்படுத்துவர் இவர் தான். இந்த ஜகத்தெல்லாம் மறைந்து போவது இவர்கிட்ட தான். என்னுடைய ஆனந்தத்தானே எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே 2 பேர் கூடி குழவி சந்தோஷப்படுறாங்கன்னா அது ஆத்மானந்தம், ஆத்மாவிலும் தோன்று, அது நான். இந்த ஞானத்தில் இருக்கிறவனுக்கு இதுக்கு மேலே அது மதிப்பு போட்டது என்ன இருக்குதுங்க? மதிப்பு ஒப்புயர்வில்லாத ஒரு நிலையில் இருக்கின்றவனுக்கு மானம் எங்கே இருக்குது? அது எப்படி அளந்து பார்க்க முடியும்? அவன் தன்னையும் கூட அளந்து பார்த்தோம்னா, அளந்து பார்க்கறதுக்கு இன்னொரு ஸ்கேல் வேணும் இல்லை? மானம் என்பதே கிடையாது. அப்போ மானம் கெட்டு இருப்பாரா? அது மற்றவங்க தான் சொல்லுவாங்க. அவர்கிட்ட கெடவும் இல்லை, நலனும் இல்லை. அதை சொல்கிறார், நலமும் இல்லை. இங்கே மானபிமானம் அப்புறம் அபிமானம் பார்ப்போம். மானமும் இல்லை, நலம் இல்லை. இங்கே நலன் கேடு என்பது 2மே இல்லை அவர்கிட்ட. நலன் கேடு, எனக்கு நல்லதுங்க, இதெல்லாம் எனக்கு கெட்டதுங்க அப்படின்னு எதையுமே சொல்கிறது இல்லை. தீயவர்கள், நண்பர்கள், பகைவர்கள், பிறந்தவர்கள், அந்நியர்கள் எல்லார்கிட்டையும் சமமாகவே பார்க்குறார். சம திருஷ்டி அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் அபிமானமும் இல்லை. மானம் போன உடனே அபிமானம். அபிமானங்கிறது என்ன தெரியுங்களா? நான் இதுதான் என்று சொல்வது பேர் அபிமானம். நான் இதுதான். இங்கே யாருங்க பால்காரரு? நான் தாங்க அப்படின்னு. அப்போ அவர் தன்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு? இந்த கூட்டத்தில் நான் பால்காரன் அப்படின்னு. யார் இந்த பொண்ணு பொம்பளை வீட்டுக்காரர் அப்படின்னு 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஐயா நான் தாங்க ஐயா. அப்போ அவருக்கு
இந்த பெண்ணுக்கு உரியவன் நான் அப்படின்னு தன்னை எதுவாக நினைக்கிறார்களோ அது பேர் அபிமானம்னு அர்த்தம். எவ்வளவு மதிக்கிறார்களோ அது மானம். அபிமானம் தன்னை அவன் என்னவான்னு நினைக்கிறான், அதுவும் முக்கியம் இல்லை. எல்லாரும் தன்னை எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற உடம்பு என்னவோ அது தான் நான் நினைக்கிறேன். நான் 30 வயசு ஆள், வயசை வச்சு தான் தன்னை மதிப்பிடுறாங்க. 70 வயசு ஆள், 10 வயசு பையன், 16 வயசு கல்யாணம் ஆகாத பெண் அப்படின்னு எல்லாரும் தன்னை எப்படி நினைக்கிறார்கள், தானை எதுவாக நினைக்கிறார்கள்? ஐ எம் ஸ்டில் அன்மேரீடு அப்படின்னு தன்னை அப்படி நினைக்கிறான். எதை வச்சு அப்படி நினைக்கிறான்? சரீரத்தை வச்சு நினைக்கிறான். எல்லாரும் சரீரத்தை வைத்துத்தான் தன்னை புரிந்து கொள்கிறார்கள். அது பேர் அபிமானம்னு பேர். இப்போ ஒரு போலீஸ்காரர் தன்னை என்னவா நினைப்பார்? அவருடைய அபிமானம் போலீஸ் தொப்பி, போலீஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கு உண்டான வருமானம், அதுக்குண்டான மக்கள், இது மரியாதை, இது தான் அவர் எதிர்பார்க்குறார். அவருக்கு மேலே இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அவருடைய அபிமானம் என்ன இருக்கும்? அவருடைய போஸ்ட்டில் தான் இருக்கும். கீழே இருக்கிற போஸ்ட் மேலாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவருடைய போஸ்ட்டில் ஒரு அபிமானம் வச்சுருக்கிறார். ஒரு டாக்டருக்கு என்ன அபிமானம்? தன் தொழில் மீது, அந்த அறிவின் மீது, அது மேலே தான் அபிமானம் வச்சுருப்பார். அபிமானம் என்பது நான் இது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. உண்மையிலே நான் இதுன்னு எதை சொல்லணும்? பரம்பிரம்மம் நான் சொல்லணும். ஆனால் யாருமே நான் இதுன்னு பரபிரம்மத்தை சொல்கிறதில்லை. எல்லாருமே ஏறதேயோ சொல்கிறாங்க பேர். அது பேர் அபிமானம். மான அபிமானம் கெட்டு தானாகி நின்பவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே அப்படின்னு ஒரு பாட்டு. ஐயே மெத்த கடினம்ன்ற பாட்டு. இந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த குரு, அந்த ஞானானந்தத்தில் இருக்கின்ற அந்த ஞானிக்கு மலமில்லை, மாசில்லை, மான அபிமானம் இல்லை, குலமில்லை. குலமில்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு வகையில் பார்த்தா நாங்கள் வர்ணாசிரமத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த குலமும் இல்லை. எனக்கு சீடர் பரம்பரை எவ்வளோ பார் அப்படின்னு சொல்லி சீடர்களை பெருசாக காட்டுற அந்த குலமும் அவனுக்கு இல்லையா. அது வேறு பிடிச்சிக்கூட, அது ஒரு குலம் ஆகிடும் இல்லை. குருகுலம், ஆத்ம வித்யாலய அத்வைத வேதாந்த குருகுலம், அந்த குலமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு குலம் கிடையாது. ஏன்னா அவன் இரண்டற்ற நிலையில் இருக்கிறான். கொள்ளும் குணங்களும் இல்லை. இதை பார்த்தோம். அந்த குணங்கிறது என்ன? இந்த முக்குணங்கள், சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லலாம். இச்சா ஞான கிரியைன்னு சொல்லலாம். ஞான கர்ம போகம்னு சொல்லலாம். மூணும் ஒன்று தான். சத்துவகுணம் ஞான விவகாரம் பண்ணும், ரஜோகுணம் கர்ம விவகாரம் பண்ணும், தமோகுணம் போக விவகாரம் பண்ணும், இன்பத்தில் திளைக்கும். அதனால் குணங்கள் இல்லைன்னா முதலில் நம்ம பேசிட்டோம். 3 விவகாரங்களே அவன் குணங்களும் இல்லை. சத்துவ ஞானம் குண ஆதீதன் ஆயிட்டான். நலம் இல்லை, எனவே கேடும் இல்லை. நலங்கேடு என்பது இல்லை. இந்த நந்தியை, என் குருநாதரை ஞானத்தினாலே கெட்டியாக நான் அன்புடன் பிடித்து கொண்டேன். இது அத்தனையும் அவருக்கு கிடைச்சதுக்கு, பிரம்மத்தை அவர் கொடுத்தது காரணமே குருநாதர் தான் இதை செய்து கொடுத்தார் அப்படின்னு அது ஒன்று மட்டும் அவர் விடாமல் நான் பிடிச்சிக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனால் என் குருநாதரை நான் விட மாட்டேன். இப்படி யாரெல்லாம் குருநாதரை பிடித்து வைப்பார்களோ, பிடித்து வைப்பார்க்கே மலமில்லை குணமில்லை அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த